கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் 4வது மீட்பை குறித்து நாம் பார்த்தோம். அதன் மூலமாக ஒரு தீர்மானத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே எதை அடைய வேண்டுமோ, செழிப்பை குறித்து அடைய வேண்டுமா, உங்களுடைய வாழ்க்கையிலே சுகத்தை அடைய வேண்டுமா, அதற்காக நீங்கள் எடுக்க வேண்டியது உங்களுடைய தீர்மானம். அந்த தீர்மானம்தான் உங்களுடைய ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ஒரு வழியாக இருக்கிறது என்று நான் போன வீடியோவில் பார்த்தேன். அதை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். இந்த 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 தீர்மானம் எடுப்பது மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒரு வழியாக இருக்கிறது. அப்பொழுது அதைத்தான் நாம் போன வீடியோவில் பார்த்த ஒரு 2 உதாரணம் பார்த்தோம். அதாவது அந்த பெண் மரித்து இருக்கிறாள். ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்கள் வாங்க, உங்கள் கைகளை வைங்கள் என்று. உடனே தேவன் அவர் 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 கூட போகிறார். அப்போ நிறைய நினைக்கிறாங்களே, தேவன் நமக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவருடைய நம்ம செய்வாரா, என்ன எதனால் நம்ம மூலமாக நம்ம செய்ய முடியுமா, இதெல்லாம் நான் செய்கிறதுனால தான் தேவன் இது பண்ணி கொண்டு இருக்கிறார்களா அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் தேவன் அன்புக்கு விசுவாசத்துக்கு இணங்கிறார். அந்த விசுவாசம்னால் அவன் விசுவாசிக்கிறான். அதனால் அவர் பின்னே செல்கிறார். வாங்க நீங்கள் தொட்டா போதும்னு சொல்லி. ஆனால் அவன் விசுவாசிக்கிறதுனால தான் அவன் போகிறான். ஆனால் அதே மாதிரி அந்த பெண் எப்படியாட்டு அந்த சமுதாயத்தில் அவள் புறக்கணிக்கப்பட்ட பெண், எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே வந்தால் கல்லறிஞ்சு தான் கொள்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அவள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள். எப்படியாட்டு கிறிஸ்துவனுடைய ஓரத்தில் அந்த வஸ்திரத்தையார் தொட்டால் போதும் என்று அவள் ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டாங்க. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நம்முடைய தீர்மானம் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். எடுத்தே தீர்வேன், நான் இதை அடைந்தே தீர்வேன், என்னுடைய வாழ்க்கையிலே செழிப்பு தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலே குறைவு இருக்கிறது, என் வீட்டிலே களஞ்சங்கள் நிறைந்திருக்கும். எப்படி நீங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரும்பொழுது தேவன் உங்களுக்குள்ளே வந்து அவர் அற்புதம் செய்கிறவர் உங்களுக்குள்ளே வருகிறார். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை உருவாக்கும். ஏனென்றால் நீங்களுடைய தீர்மானத்தை எடுத்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் வரும். அதனால தான் அந்த பெண்ணை பார்த்து உன்னுடைய விசுவாசமே ஆகணும். அது மாதிரி அவர் ஒன்றும் அந்த இடத்துல ஒன்றும் சொல்ல, அவர் பெண்ணே உன்னுடைய விசுவாசமே உன்னை சுகமாக்கினது என்று சொல்கிறார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானத்தின் மூலமாக நமக்கு ஒரு விசுவாசம் உருவாகிறது. நான் இதை அடைஞ்சிருவேன், நான் வெற்றி பெறுகிறேன் என்று. அதனால தான் உங்களுக்கு போன வீடியோவில் நான் ஒரு சாட்சி சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த போன வீடியோ பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு சாட்சி நான் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு காரியம் நான் நடந்தது. அதாவது தேவன் மறுதளிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இந்த இடத்துல இந்த பிரபஞ்சத்தில் நடந்தாலும் தேவனை விட்டு விலகாமல் எப்படி இருப்பது என்று நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். ஆனால் தேவன் அப்படி தொடும்போது தேவன் அந்த பெண்ணை பார்த்து இப்படி சொல்லவே இல்லை, நான் பரிசுத்தர், எனக்கு தொடாத, இப்படி செய்யாத, அப்படி செய்யாதன்னு அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. சில பேர் அப்படி நான் தேவனுடைய மைந்தன் அல்லவா, என்னை எப்படி தொட்டலாம், என்னை தீட்டுப்படுத்தும், அப்படி அவர் சொல்லவே இல்லை. தேவன் இயேசு கிறிஸ்து தொட்டவர்களெல்லாம் சுகமானாருங்க. அந்த மாதிரி நமக்கு தேவன் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டார். அவரை நெருங்கும் பொழுது நம்முடைய எல்லா வாழ்க்கையின் சுகம், செழிப்பு எல்லாமே உண்டாகிறது. தேவன் உங்களுக்கு விசுவாசத்துக்கு தான் அவர் செவிசாய்க்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் செஞ்ச எந்த ஒரு காரியம் நீங்கள் டிசைன் எடுத்ததால், நீங்கள் தீர்மானம் எடுத்தது மூலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது இல்லைவா? அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் நினைச்ச ஒரு காரியம், அதனால் நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ நான் செஞ்சதுக்கெல்லாம் தேவன் இது பண்ணுறாள். ஆமாங்க, நீங்கள் தேவன் 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் ரட்சிப்பை உண்டு பண்ணி விட்டார். ஆனால் நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோவில் பார்க்குற நிறைய பேர் ரட்சிப்பை குறித்து நீங்கள் அறிந்திருக்க மாட்டீங்க. தேவனுடைய மறுபிறப்புக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கே மாட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன நினச்சிங்க? எனக்கு வேண்டாம் என்று நினைத்தனால தேவனும் அதே மாதிரி தான் வேண்டாம். நீங்கள் ரட்சிப்பை குறித்து நீங்கள் வேணும், எனக்கு தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எனக்கு செழிப்பு தந்திருக்கிற நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அது நடக்கு. தேவன் உங்களை ஒரு நாளும் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்கள் வேண்டாம் என்று விட்டால் அவர் வேண்டாம்னு சொல்ல போகிறார். சரி, அவனுக்கு வேண்டாம்னா விட்டுரு. வேணும் என்கிறது ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே வந்து வல்லமை பண்ணுகிறார். அதே மாதிரி தான் அந்த பெண் தீர்மானத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அதே மாதிரி அவனும் அப்படி தான். பெண்ணை என் மகளை தொட்டாலே போதும் என்று அவன் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்து விட்டான். தீர்மானம் வந்த உடனே எனக்கு விசுவாசம் வந்துடுது. அதான் தேவன் சொல்கிறார், உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது அப்படி சொல்கிறாரு. அவர் அங்கே இடத்துல ஒன்றும் அங்கே வா, நான் உனக்கு இது பண்ணுறேன் அப்படி சொன்ன உடனே உன்னுடைய விசுவாசமே உன்னை ரட்சித்தது என்று. அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கி யார் அப்படி இருக்கிறார்? தீர்மானத்துக்குள்ளே வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் இதெல்லாம் அடைந்தே தீர்வேன் என்று.
அதான் நான் சொல்கிறேன், மறுபிறப்பை நாம் தேவனுக்கு இடம் கொடுத்துருக்கிறோமா? இல்லை. சுகம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். சில பேர்கள் சுகம் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு. ஆனால் அவர்கள் குறை கூறிக்கொண்டு தான் இருக்க. இப்பொழுது அற்புதம் இல்லை என்று சொல்லுகிறாயா? அற்புதம் நடக்காது. நீ இல்லைன்னு சொல்ல, உனக்கு இதெல்லாம் அந்த காலத்தில் அந்த காலத்திலே முடிஞ்சு போச்சு, இப்போ இல்லைன்னு சொல்லி, அப்போ இல்லைன்னா இல்லை, உனக்கு இல்லை. ஆனால் ஆனால் பக்கத்தில் நீங்கள் 1000 பேருக்கு நடந்தாலும் உங்களுக்கு அது நடக்காது. ஏனென்றால் நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க. அதனால தான் என்றால் நீங்கள் தீர்மானத்துக்கு சேர்ந்தீங்க. சங்கீதம் சொல்லலாம், எனக்கு 1000 பேர் பக்கத்திலிருந்து 10,000 விழுந்தாலும் என் மேலே என் துன்பம் அணுகாது என்று அவன் சொல்லுகிறான். அணுகாது. அவன் சொன்னது மாதிரி தான். நீங்கள் தீர்மானத்துக்குள்ளே வந்துட்டீங்க. அவன் சொல்கிறான், என் துன்பம் என் மேலே அணுகாது என்று சொன்னது போல் இருக்கார். சில பேர் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்தோடனே அவங்களுடைய வாழ்க்கையிலே மாறாது. ஒரு 38 வருஷமாக ஒருத்தன் சுகம் இல்லாமல் இருந்தான். அவனை வந்து படுக்க எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு, போயிட்டான். ஆனால் அந்த உள்ளவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், சுகமாயிட்டதுக்கு ஒரு சரி உனக்கு சுகமாயிட்ட அப்படி இல்லை, எப்படி நீ ஓய்வு நாளில் சுகமாக்கலாம், எப்படி நீ ஓய்வு நாளில் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு. ஆனால் ஆபிரகாம் சந்நிதியில் வந்தவங்களுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் வைத்திருக்கிறார். எப்படி சுகத்தை கொடுத்து அவங்க வாக்குத்தத்தம் கிடைத்திருக்கிறது. எல்லா காரியங்களுக்கும் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அதை அவர்கள் மறந்ததனால் அவர்களுக்கு அந்த இல்லாமல் போயிருக்கு. ஆனால் தேவன் மைந்தர் இயேசு கிறிஸ்து அவர் உள்ளே வரும் பொழுது இதையெல்லாம் அதே குலத்தில் தான் பிறக்கிறார், அதே இதில் தான் வருகிறார். ஆனாலும் அவர்களுக்கு அதை சொல்லி அவர் தீர்க்கிறார். இத்தனை வருஷங்கள் அவர்களுக்கு சுவிசேஷம் செய்யாத யாருமே இல்லை. ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து வந்து இதெல்லாம் உங்களுக்கு உரிமை என்று அவர் காட்டுது. உன் விசுவாசம்ப்பா, அந்த அளவுக்கு அவர்கள் மறதியாக இருந்திருக்காங்க பாருங்கள். தீர்மானம் எடுக்க தெரியாமையும் விசுவாசத்தை வளர்க்க தெரியாமல் இருந்திருக்காங்க. அதை தேவன் அவங்களுக்கு காட்டுறாரு. உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது. அந்த விசுவாசமே இல்லை. அப்போ எந்த மாதிரி அவங்க பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, எப்படி இருந்திருப்பாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்திருக்காரு. ஆனால் தேவன் அவர்களுக்கு சொல்ல, உன் விசுவாசம் எப்படி விசுவாசம்? ஆபிரகாமுடைய சன்னதியில் நான் வந்திருக்கிறேன், அது எனக்கு சொந்தம் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது சுகம் என்னுடையது. ஏனென்றால் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற அந்த வழியிலே நாம் வந்திருக்கிறோம். ஏனென்றால் இப்போ கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம், கிறிஸ்துவுக்கு நாம் இரட்சகராக ஆகிவிட்டோம். அவர் நமக்குள்ளே வந்து விட்டார். அவர் இந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தம் கொடுத்து நமக்கு மீட்டெடுத்து இருக்கிறார். இப்போ பரலோகத்தில் வீட்டிருக்கிற எல்லாத்தையும் எதையெல்லாம் நாம் இழந்தோமோ அதையெல்லாம் திரும்ப அவர் பெற்று நமக்காக வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஒரு தீர்மானத்துக்குள்ளவா, செழிப்பு என்னுடையது, இது எனக்காகவே சொந்தம் என்று நீங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு தான். வீட்டிலே கஷ்டங்கள் இருக்கிறதா? இந்த கஷ்டங்கள் எனக்கு இல்லை, இது எனக்கு கிடையாது. ஆபிரகாம் சந்நிதி அவன் ஐஸ்வர்யனாக இருந்தான், அவன் மிகப்பெரிய செல்வம் பெற்று வாழ்ந்தவன், அதே போல நான் வாழ்வேன். ஏன்னா தேவன் அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிற ரெண்டு நீங்கள் தீர்மானத்துக்குள்ளே வந்து அதை விசுவாசிக்கும் பொழுது அது உங்களுக்காக ஆகிறது. உங்களுக்கு எது நம்பிக்கை இல்லையோ அது நடக்காது. அதுதானே உண்மை. உங்களுக்கு நம்பிக்கை, எந்த காரியத்தில் நீங்கள் நம்பிக்கை இல்லையா, இது நடக்காது அப்படின்னா அது நடக்காது தான். ஏனென்றால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்து உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகும். இப்படித்தான் தேவன் இந்த ஒரு பிரின்சிபலை தான் நடத்திட்டு இருக்காரு. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். உங்கள் விசுவாசம்தான் உங்களுடைய வாழ்க்கையை நிராகரிக்கிறது. நீங்கள் எதை நம்பிக்கை கொண்டு, எதை தீர்மானத்தோடு நீங்கள் நடத்துகிறது, நான் இதை ஜெயித்தே தீர்வேன், இதை நான் விடவே மாட்டேன், இதை நான் அப்படி பண்ணுறவங்க பாருங்கள், கண்டிப்பாக அது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் தீர்மானம் எடுத்த உடனே உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் எடுத்திருக்க தீர்மானம் இங்கே எதை கட்டுகிறீர்களோ அது அங்கே பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அதை தான். ஏனென்றால் நீங்கள் செழிப்பை குறித்து நீங்கள் விசுவாசித்து, இது என்னுடையது, நான் செழித்ததாக இருப்பேன், நான் கொடுக்கிறவனாக இருப்பேன், பல பேர்களுக்கு நான் நன்மை செய்கிறவனாக இருப்பேன், எனக்குள்ள குறைவே இருக்காது, என் வீட்டின் களஞ்சியங்கள் எல்லாம் நிறைவாக இருக்கும் என்று நீங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ள விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் அதில் கிரியை செய்து உங்களுக்கு எல்லாத்தையும் அது கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் சொன்னபடி நடந்து கொண்டிருக்கு. இப்படி நீங்கள் என்ன சொன்னீங்க அதே மாதிரி தான் இப்போ உங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. தேவன் கொடுத்த அந்த கரத்தில் பைபிளை பாருங்கள், அதனுடைய வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது என்று ஒரு வசனம் இருக்குது. உன் வாழ்க்கை உன் கையில். அதான் நீ எப்படி தீர்மானத்தை எடுக்கிறாயோ அப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் உங்களுடைய விசுவாசத்தின்படியே வாழ்க்கை நடக்கும். ஒரு உதாரணம் பார்ப்போம். உபாகம் 30:19. உபாகம் 30:19 வாசிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும்
உன் சன்னதியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்படி சொல்றாரு. அதாவது தேவன் சொல்லுகிறார், சாட்சியா வைக்கிறார், 2 காரியத்தை வைக்கிறார். ஒன்று, ஜீவனையும் மரணத்தையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், இந்த 2ஐயும் வைக்கிறார். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க, நம்மளுடைய ஆண்டவர் அவர் அழகாக ஒரு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. இந்த 2ஐயும் வைக்கம்பா, 2 சாட்சியாக வைக்கிறேன். ஆனால் அந்த பூமிக்கு அதிபதியாக அந்த சாத்தான் இருக்கிறான். அவனுக்கும் நல்லா தெரியும் எது மரணம், எது ஜீவன் என்றும், எது ஆசீர்வாதம், எது சாபம் என்றும். ஆனால் தேவன் நமக்கு அதை அழகாக காட்டுகிறார் பாருங்க. அதை சொல்லி எப்படி காட்டுறார் பாருங்க. இன்று சாட்சி வைக்கிறேன், ஆகையால் நீ உன் சன்னதிக்கு, அதாவது உன்னுடைய குடும்பத்திற்கு, உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ என்ன தெரிஞ்சு கொள்ளணும், நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்னு அவர் உங்களுக்கு ஆன்சரே கொடுங்க. எப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு ஆசிரியர் மாதிரி. நமக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க, அவங்க பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கு ஆன்சரும் சொல்லி கொடுக்குறது தான் எப்படி இருக்கும். அந்த மாதிரி நம் தேவன் அவர் சொல்கிற ஜீவனை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆனால் நம்ம எத்தனை பேர் நம்ம இந்த மாதிரி தெரிந்து கொள்கிறோம்? யாருமே இந்த மாதிரி தெரிந்து கொள்ள. நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பேர் சாபத்துக்குள்ளாகிறோம். சில பேர் சொல்கிறாங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி தான் இருப்பேன், நான் குடிச்சு கெட்டு போவேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், நான் இப்படி இருக்க மாட்டேன், எனக்கு வாழ்க்கை இப்படி தான், நான் உலக பிரகாரமாக தான் வாழ போகிறேன், எனக்கு தேவை கிடையாது, நான் எப்படியோ வாழ்கிறேன். ஏன்னா நீ தீர்மானம் பண்ணிட்டா. இப்போ எப்படி ஒன்றால் செய்ய முடியாது. அவங்க சாபத்தை தெரிஞ்சு கொள்ளிட்டாங்க. சிலவங்க சாபம், தரித்திரம், தீமை இதெல்லாம் நிறைய பேர் தெரிந்து கொள்வதனால தேவன் அதெல்லாம் ஏன்னா நீ தீர்மானம் பண்ணும்போது அது உன்னுடைய விசுவாசம். நீ அதை தெரிஞ்சு கொள்ளும் போது என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அது ஜீவனை தெரிந்து கொண்டால் நீ உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து டெய்லி சொல்லணும். அவருடைய வார்த்தை ஜீவன் இருக்கிற வார்த்தை, தேவன் எனக்கு வைக்கப்பட்ட என்ன வார்த்தைகள், அவர் எனக்குள்ளே இருக்கிற என்ன அந்த வார்த்தைகளை எடுத்து நீங்கள் சொல்லும் பொழுது அது உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அதுதான் ஜீவனுடைய வார்த்தை. அந்த ஜீவன் மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் நம் தேவன் மீட்பு மூலமாக. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளும். இப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது தான் உங்களுடைய இருதயம் பெறப்படும். அதற்கு தான் இந்த தொடர்ச்சியான வீடியோகளை நாம் பார்க்குறோம். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயம் பெறப்படும். ஆகா, என் தேவன் எனக்கு மீட்பு மூலமாக இதெல்லாம் தந்திருக்கிறாரே, நான் ஏன் கலங்க வேண்டும்? அவர் எனக்கு விசுவாசத்தின் மூலமாக எல்லாம் தரக்கு தயாராக இருக்கிறார். நான் ஏன் கெட்டதை தெரிந்து கொள்ள வேண்டும்? நல்லதை தெரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று நீங்கள் அதை பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய வாயை விட்டு பிரியாத இருக்க வேண்டும். சிலர் தன்னைத்தானே அவங்க சொல்லிவிடுவாங்க, என்ன உலகத்தில் இப்படி இருக்காது நடக்கதான், எங்கள் தாத்தாவும் அப்படி தான் இருந்தாங்க, கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க, இப்படி தான் இருந்தாங்க, அப்படி தான் இருந்தாங்கன்னு அவங்க ஆறுதல் பண்ணிக்கிடுவாங்க. அவர் சொல்லிவிடுவாங்க அவர் கஷ்டத்தில் இருந்தாங்க. சில பேர்லாம் இப்படிலாம் சொல்லுவாங்க, கடன் இல்லாதவன் எப்படி பெரிய மனுஷன் உலகத்தில், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் சேராதாங்க. கடன் இல்லாத கடன் எப்படி நமக்கு கடன் தேவையில்லை. ஏன்னா தேவன் வச்சிருக்கிற நீ ஐஸ்வர்யராக இருக்க வேண்டும் என்று அவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். உன் சன்னதி பலத்திற்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வாதத்தை கொடுத்த சன்னதியில் நாம் வந்திருக்கிறோம். இதை நீங்கள் தெரிந்து கொண்டாதான் நீங்கள் பெரியவராக வாழ முடியும், பெரிய வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து செயல்பட முடியும். ஏனென்றால் ஆபிரகாம் சன்னதியில் வந்தது அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சிலுவையின் மூலமாக நமக்கு சிந்தி மீட்பை நமக்கு தந்து விட்டார். இழந்தது எல்லாத்தையும் தந்து வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தை கட்டப்படுகிறது. அதை தான் நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். மனிதனுடைய தீர்மானத்தை தேவன் விட்டு விடுகிறார். மனுஷனுடைய தீர்மானம் அவன் எடுத்திருக்கான், அதனுடைய உரிமை அந்த உரிமையை அவர் பிடிக்கிறதில்லை. ஏனென்றால் உரிமை என்பது மனிதனுக்கு ஒரு ஃப்ரீடம், அதாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். அதாவது எப்படி வாழ்க்கையில் நீ சுதந்திரமாக இருக்க வேண்டும், நீ தெரிந்து கொண்டு நீ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று கொடுத்த அந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்லாக்கியம். ஆனால் மற்ற எல்லா ஜீவன்களுக்கும் அப்படி இல்லை. ஒரு பேட்டர்ன் இருக்குது, அந்த பேட்டர்ன்லேயே வாழ்ந்து அது அப்படியே இறந்துவிடும். ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஒரு உரிமை கொடுத்திருக்கிறார். அதாவது அந்த ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கை நீ எப்படி வாழ வேண்டும் என்று அதான் சொல்லுது. மரணத்தையும் ஜீவனை வைத்திருக்கிறார், சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இதை நீ என்ன சொல்லு, ஜீவனை தெரிந்து கொள் என்று. இந்த உலகத்தில் 2 இருக்குப்பா, தெளிவாக சொல்லிக் கொடுக்குறார். 2 இருக்குது. ஆனால் நீ தெரிந்து கொள்ளது என்னது, ஜீவனை தெரிந்து கொள்ள என்று அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லிக் கொடுக்கிறது என்றால் நான் உன் கூட வரப்போகிறேன் என்று. அதனால தான் தேவன் விரும்புகிறது என்ன என்றால் ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது என்று தான் அவர் விரும்புகிறார். தேவனை அறியாமல் யாரும் இருக்கக்கூடாது. அவர் நித்திய ஜீவன் பெறதான் வேண்டும். எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவனுடைய சித்தம். ரட்சிப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் மூலமாக நமக்கு என்ன கிடைத்திருக்கு என்று தெரிந்து கொண்டும். கர்த்தர் நம்மளுடைய உரிமையை
பாதுகாக்கிறார். நம்முடைய உரிமையை அவருக்கு எப்பொழுதும் அவர் நினைவு கூறுகிறார். அவனுக்கு எல்லாம் தேவை, இதெல்லாம் அவனுக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்று அவர் ரொம்ப விரும்புகிறார். இவனுக்கு அது கெட்டு போகக்கூடாது. ஆனால் சில பேர் எப்படி செய்கிறாங்க, நரகத்துக்கு போகிறேன்னு தான் போகிறாங்க. இல்லை, எனக்கு இது வேண்டாம், நான் போகிறேன். அப்படிப்பட்டவர்களெலாம் நம்ம என்ன செய்ய, அப்படிப்பட்டவர்கள்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்துக்குள்ளே போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தின் மூலம் நம்ம ரட்சிப்பு கிடைத்தது. அதை நாம் அறியும்படி தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பூலோகத்தில் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அழகாக நாம் அதை கற்றுக்கொண்டு அதனுடைய வாழ்க்கையில் நாம் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ நமக்கு ரட்சிப்பு மூலமாக தந்த எல்லாத்தையுமே நாம் விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் ஒரு ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அதான் தேவன் சொல்லுகிறார், நீ ஜீவனை தெரிந்து கொள்ள என்று. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாதவன் மதிகேடன். ஏனென்றால் இது தெரியாததுனால தான் சில பேர்கள் வழி தப்பி போகிறார்கள். என்ன இருக்குது, தெரியணும். அப்படின்னா நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு முன்பாக நின்று அதை அறிந்து கொள்ள ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். நாம் நிறைய பேர் எத்தனையோ விஷயமான சும்மா ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர் நம் வாழ்க்கையில் என்ன தேவை என்று நாம் அறிந்து அதை நாம் தெரிந்து கொள்ளும்போது தேவன் நமக்குள்ளே உலாவுகிறார். எல்லா மனிதருக்கு மேலும் அதே பிரின்சிபல் தான் நடக்கிறது இந்த உலகத்தில். ஆக யாராக இருக்கட்டும், தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்துட்டீங்க. அதே மாதிரி தான் அந்த 2 காரியத்தை நான் சொன்னோம்ல, ஒரு எக்ஸாம்பிள். அவர்கள் தீர்மானத்தில் வாழ்க்கையில் ஒரு எண்டில் வந்துட்டாங்க. ஆமாம், நீங்கள் தொட்டா போதும் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் ஓரத்தை அவருடைய வஸ்திரத்தை லைட்டாக தொட்டாலே போதும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் வந்துட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல அந்த பெண்ணு மட்டும்தான் இருந்தாங்களா? அந்த இஸ்ரேல் மக்களில் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. நிறைய பேர் இப்படியே வேறு சொல்லியிருக்கலாம், அது தேவனுடைய சித்தங்க, அதோ நடக்குங்க, ஏதோ அவர் வச்ச வழி அப்படின்னு. அப்படி சொல்லக்கூடாது. தேவனுடைய வச்ச வழி அப்படி சொல்லவே கூடாது வாழ்க்கையில். ஏனென்றால் நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தின் மூலமாகத்தான் தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ எப்படி வாழ்க்கையை சொல்லுகிறாயோ அதே போல தான். நீ உனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம்னா வேண்டாம். அவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறாரா? இல்லை. நீ தெரிந்து கொள்வது மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் தெளிவாக சொல்லிட்டார், நீ ஜீவனை தெரிந்து கொள்ள என்று அழகாக ஆன்சர் கொடுத்துருக்காரு. அந்த ஆன்சரை நீங்கள் தெரிந்து கொண்டாங்கன்னா வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அவர் சொல்லியும் கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ளே இருக்கிறாங்க. எத்தனையோ பேர்களுக்கு ஜீவனை பற்றி தெரியவில்லை. அவருடைய ரகசியம், அந்த தேவன் சொன்ன அந்த ரகசியம் தெரியாமல் தான் நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்கிறார்கள். தேவன் நமக்கு ஜீவ மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார். நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சாபம் இருக்கு, பாவங்கள் நிறைந்த உலகத்திலே இதெல்லாம் நீ விட்டு ஜீவனை தெரிந்து கொள் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த உபாகம் 30:19. நம்முடைய வாழ்க்கை ஒரு மார்க்கத்தை அவர் திறந்து வைத்திருக்கிறார், ஒரு ஜீவ மார்க்கத்தை. அந்த மார்க்கத்துக்குள்ளே போகத்தான் அவர் விரும்புகிறார். நீ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நாமும் நீங்கள் ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை நாம் அறிய அவருடைய வார்த்தைகளை நாம் நிலைத்திருக்கும் பொழுது அந்த ஜீவ மார்க்கத்துக்குள்ளே நாம் நுழைகிறோம். எப்பொழுது அதை அறிந்து ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரும் பொழுதுதான். தீர்மானம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுக்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் தீர்மானத்துக்குள்ளே வர வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையிலே தேவன் உங்களோடு கூட இருந்து இந்த வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி கொடுக்கிற வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் ஜீவ மார்க்கத்தை விட்டுவிடாதல் வாழ வேண்டும். அந்த ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருங்கள். அவர் கொடுக்கிற அவர் சொல்லுகிற அந்த அனைத்தையும் தீர்மானத்தை எடுத்து நீ விசுவாசிக்கும் பொழுது, அதான் அந்த பெண்ணிடம் சொல்ல, உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். நீங்கள் எடுக்கிறீங்களா, ஒரு நல்ல ஒரு காரியம் எடுக்கிறீங்களா, ஒரு வீடு வாங்குமா, ஒரு படிப்பு படிக்கணுமா, மேற்கொண்டான காரியங்கள் செய்யணுமா, நிறைய சம்பளங்கள் உயர்வான இடத்துல நீங்கள் வாழ வேண்டுமா, எல்லாத்திலையும் ஒரு தீர்மானத்தை எடுங்க. இது என்னுடைய இதில்லை, நான் இதை விடையும் மேலாக இருக்க போகிறேன் என்று நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது, நீ விசுவாசிக்க அந்த தன்மை உங்களுக்கு வந்துவிடும் பொழுது பிசாசு உங்களை நெருங்கவே முடியாது. அதற்கான எல்லா ஆயத்தமும் தேவன் வைத்து விட்டார். இந்த பரலோகத்தில் அவர் எல்லாத்தையும் மீட்பு மூலமாக நீங்கள் எடுக்கப்படுகிற எல்லா தீர்மானத்தையும் அவர் ஏற்கனவே வைத்து விட்டார். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த காரியம்தான் அங்கே நடக்க போகிறது. ஏனென்றால் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தை கட்டப்பட்டு இருக்கிறது. அங்கே நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுக்கும் பொழுதுதான் ஏற்கனவே நான் சொல்வது போல பரலோகத்தில் எல்லாமே மீட்பு மூலமாக அவர் வைத்து விட்டார். இப்போ அவர் உங்களுக்கு எல்லாமே கொண்டு திணிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் தீர்மானம் எடுத்து நான் இதை செய்ய போகிறேன், எனக்கு தேவன் இதை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதம் ஆபிரகாம் கொண்டு பண்ண அனைத்து ஆசீர்வாதம் எனக்குத்தான் என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே அதை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய மனம்
இன்னும் பலப்படும். இதை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். மீட்பு கொடுத்து நமக்கு எப்படி நம்முடைய இருதயம் பலப்பட இருக்கிறது என்று தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு இன்னும் அதிகமாக உதவி செய்வார். புதிதாக வந்திருக்கவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஜீவனை தெரிந்து கொள்ளுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.